பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகையிலே வலைவொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவரை கருத்தோடும் உண்மையோடும் நாம் வீடுகளில் இருந்து ஆண்டவரை தேடுவதற்கு நம்மை ஆயத்தமாக்குவோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நன்றாக அறிந்திருக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களின் வாழ்வுக்காகவும் சமாதானத்திற்காகவும் விடுதலையின் வாழ்வை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுதலோடும் இந்த தொழுகையிலே நாம் நம்மை இணைத்துக் கொள்வோம். கடவுள் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகை நமக்கு நன்மையாக தருவாராக. ஆண்டவரை நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி ஜெபத்திலே நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியும் ஆன பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய நிறைவான பரிசுத்த ஓய்வு நாளையும் நாங்கள் காணுகின்ற வாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கின்றீர். உலகத்தின் கொரோனா என்கின்ற பாதிப்பு நிமித்தமாக இந்த சூழ்நிலையிலே இந்த வலைவலி மூலமாக நாங்கள் இல்லங்களில் இருந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற இந்த நேரத்திலே உம்முடைய கிருபையும் வழிநடத்துதலும் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். இம்மட்டும் இறைவன் எங்களுக்கு போதுமானவராக, எங்களோடு கூட இருக்கின்ற இம்மானுவேலராக, எங்களுக்கு உதவி செய்கிற எபனேசராக நீர் செயல்பட்டுக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையை ஆண்டவர் எங்களுக்கு நன்மையாக தாரும். இந்த ஆராதனையில் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகிமையை வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்ளவும், எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மெய்யான விடுதலையை நிம்மதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவீராக. இதை இணைந்து நடத்துகின்ற எல்லாருடைய அடியவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இக்கட்டான சூழ்நிலைகளில் கடவுள் தம்முடைய விடுதலையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்த உம்மிடம் மன்றாடுகிறோம். இந்த பரிசுத்த தொழுகை எல்லா மக்களுக்கும் நன்மையாக இருக்கட்டும். கடவுளுடைய கிருபை ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்புவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமுறை பாடம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டம் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போகலாம். இதற்காக அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரம் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமர்ப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியிலே நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பகால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமுறை பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ಮಂಗಳಮಿದು ಸಂಭ್ರಮ ಶುಭ ಶೋಭನ ಕ್ಷೇಮಂ ಆದಿ ಸುಂದರ ನಿறை கொண்டுயரருள் மோக்கிஷ தீபன் கதிவும்பர்கள் தொழும் இங்கித கருணை பிரதாபன் மந்தையாய பணிந்து பாதம் மகிழ்ந்து வாழ்த்திய அத்தனா நிந்தையாய் ஒரு கந்தை மூடவும் வந்த மாபரி சுத்தனா விண்ணாடரும் மண்ணாடரும் மேவுந்திருப்பாதன் பண்ணோதுவர் கண்ணாம் வள பரமண்டலநாதன் துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்களமிது சம்பிரம சுப சோபன க்ஷேமம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2வது வேத பாகம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டு இருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக. வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயன்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதராய் இருக்கிறார்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதாகமம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. இயேசுவே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. யோவான் 21 வசனங்கள் 1 முதல் 14 முடிய. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிவு எனப்பட்ட தோமாவும் கலிலேய நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்மேலும் செபதேயின் குமாரனும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைக்கப்பட்டிருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மருத்துவரிலிருந்து எழும்பின பின்பு தம்முடைய சீசருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த ஓய்வு நாளின் கால வேளையை தந்ததுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உலகமே உம்மை ஆராதிக்க முடியாதபடி அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே காணொலி காட்சி மூலமாக எங்கள் திருச்சபையிலே நடைபெறுகிற இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீதாமே கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வரும் தயவுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆபத்துகள், துன்பங்கள், மோசங்கள் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் இமைப்பொழுதிலும் தூங்காமல் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வரும் தயவுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் நல்லவர்களோ நீதிமான்களோ அல்ல சுவாமி. ஆனாலும் உம்முடைய பாதப்படி அண்டையிலே வந்து உம்மை துதிப்பதற்கு நீ தந்திருக்கிற வாய்ப்புகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கொடிய உலகத்திலே ஆண்டவரே, வைரஸ் என்னும் தொற்று வியாதியினாலே ஆண்டவரே நிம்மதியை இழந்து ஆண்டவரே உலகத்திலே நாங்கள் எப்படி வாழப்போகிறோம் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே உம்மை துதிப்பதற்கும் உம்மை ஆராதிப்பதற்கும் ஆண்டவரே தருணங்கள் கிடைக்கவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவரவர்கள் இருக்கின்ற இடங்களிலே உம்மை துதித்து பாடி மகிமைப்படுத்த நீர் கொடுத்துக்கிற வாய்ப்புகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீதாமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறபடியால் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. 2 பேரோ 3 பேரோ எங்கே நாமத்தினாலே ஒருமனப்பட்டிருக்கிறீர்களோ அங்கே வருவேன் என்று சொன்ன நல்ல ஆண்டவரே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நீர் வர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உலகமே ஆண்டவரே பயத்தினாலும் திகிரினாலும் என்ன ஆகுமோ என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நேரங்களிலே ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் அபயமிடும்போது நீர் எங்களை சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வைரஸ் என்னும் வியாதி
ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டு ஆண்டவரே பறந்து போகத்தக்கதான ஆண்டவரே இதற்கான மருந்துகளை வெகு விரைவில் கண்டுபிடிக்கத்தக்கதாக நீ கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் இந்த நோயிலிருந்து எங்களை விடுவிப்பதற்காக அல்லும் பகலும் தூங்காமல் ஆண்டவரே மருத்துவத்துறை, காவல்துறை, ஆண்டவரே அன்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் கொடுத்த ஞானத்திற்காக, நீர் கொடுத்த தைரியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்படிப்பட்ட தொழில்களை செய்கின்றவர்களை இழிவாக நடத்துகின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இது போன்ற தீய செயல்கள் எங்கும் நடைபெறாத வண்ணம் ஆண்டவரே மருத்துவரை ஆண்டவரே அவர்களை நாங்கள் தெய்வமாக நினைக்கும் போது அப்பா நீர் ஒவ்வொருவருக்கும் நல்ல எண்ணங்களையும் கிருபைகளையும் நீர் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் வழிநடத்தி வருகிற தயவுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் திருச்சபையை நடத்துகின்ற மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீதாமே குடும்பத்தை ஆசீர்வதித்து வருகிறபடியால் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. மனைவி, பிள்ளை, பெற்றோர் என்ற ஆண்டவரே எல்லாரையும் நீர் பாதுகாத்து வருவதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அவரவர்கள் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவரே கண்ணின் மணியை போல நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாளை என்ன ஆகுமோ என்று ஆண்டவரே நாங்கள் அங்கலாய்த்து விடாதபடி ஆண்டவரே என்ன நடக்குமோ என்று எங்கள் மனதிலே திகிலை நீர் மாற்ற வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீதாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அரவணைத்து உங்கள் சட்டையின் மறைவிடத்திலே நீர் ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரியதப்பா. நீர் சொல்லாகும், நீர் கட்டளை நிற்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய மகிமையை நாங்கள் காணப்படும்படியான ஆண்டவரே தருணங்களை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய வல்லமையின் அக்கின் அபிஷேகம் ஆண்டவரே இறங்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேசம் எங்கிலும் ஆண்டவரே இந்த கொள்ளை வியாதி நோய்கள் ஆண்டவரே இந்த இடத்தை பறந்து போகத்தக்கதான கிருபையினாலே ஆசீர்வாதத்தினாலே நிரப்ப வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது சுவாமி. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்குள்ளாக நீர் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விஞ்ஞானம் உச்சியிலே வளர்ந்த போதும் ஆண்டவரே இவைகளுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாத அவல நிலையிலே நாங்கள் இருப்பதை ஏன் நாங்கள் வருந்துகிறோம் சுவாமி. நீதாமே பூரண வைத்தியராக இருந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறபடியால் ஆண்டவரே நீதாமே எங்களுக்கு வைத்தியராக இருந்து செயல்பட்டு ஆண்டவர் இந்த நோயை எங்கள் இந்த விலைக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மாலன்றி ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி. நீர் இல்லாமல் இந்த உலகத்தை இயக்க முடியாது என்பதை ஒவ்வொருவரும் அறியும்படியாக ஆண்டவர் இந்த கிருபைகளால் எங்களை வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒருவேளை உணவு இல்லாமல் ஆண்டவரே கஷ்டப்படுகிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு சுவாமி. தினந்தோறும் ஆண்டவரே ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே ஆண்டவர்கள் பாதிக்கப்பட்டு வருகிறதை அறிகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த கொள்ளை நோய்கள் எதற்காக வந்தது என்பதை நாங்கள் அறியவில்லை சுவாமி. எங்கள் பாவங்களினாலே ஆண்டவரே வந்திருப்பேன். ஆனால் ஆண்டவரே எங்கள் பாவங்களை நீ தயவாக மன்னிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்கள் பாவங்களுக்கு தக்க எங்களை தண்டிப்பிறாரால் இந்த உலகில் நாங்கள் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே எங்களுக்காக நீர் மரித்து உயர்த்து பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறபடியால் நன்றியோடு உம்மைத்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை ஆலயத்திலே தொழுகின்ற நாட்களை நீர் எங்களுக்கு வெகு சீக்கிரத்திலே கட்டளை வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அங்கலாய்த்து விடாதபடி ஆண்டவரே போய் தொழுது கொள்ள முடியாத காலங்கள் வந்து விடாதபடி சாத்தான ஆண்டவரே எங்களை இந்த விலைக்கு போட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய அரவணைப்பு எப்போதும் எங்களோடு இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே திருச்சபைகளில் நடந்து வருகின்ற எல்லா வளர்ச்சி பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அனைத்து சங்கங்களும் ஆண்டவரே செயல்படத்தக்கதான எல்லாரும் ஆண்டவரே உம்மை துதிப்பதற்குரிய எல்லா வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் நீர் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீதாமே ஆற்றி தேற்றி அரவணை பப்பா. ஆண்டவரே நீர் நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தேசத்தை உம்முடைய கைகளிலே தருவோம்ப்பா. ஆண்டவரே தேசத்திலே நன்மை உண்டாகும்படியான ஆண்டவரே எல்லா காரியங்களையும் நீ செய்து வருகிறபடியான நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஜாதியினாலோ மதத்தினாலோ மொழியினாலோ ஆண்டவரே எங்களை பிளந்து போட்டு விடாதபடி ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய வல்லமை எப்போதும் எங்களிலே காணப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே இந்த நெருக்கடியான நிலைமைகள் ஆண்டவரே முற்றிலுமாக ஆண்டவரே மாறி உம்மை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நாங்கள் தொழுதுகின்ற நாட்களை ஆண்டவர் நாங்கள் காணும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே எத்தனையோ போதகர்கள், ஆண்டவரே எத்தனையோ ஊழியக்காரர்கள் அதை இதற்காக ஆண்டவரே எத்தனையோ மணிக்கணக்கிலே ஜெபிக்கிறது நாங்கள் அறிகிறோம் அப்பா. ஆண்டவர் எல்லாருடைய விசுவாசமும் ஆண்டவரே இந்த நோய்கள் எங்களை விட்டு கடந்து போக வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு செயல்படுவதற்காக ஆண்டவரே நீர் மாற்ற வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக உலகமெங்கிலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே எல்லாருக்கும் எல்லா பொருட்களும் ஆண்டவரே தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும்படியான அரசாங்கங்களிலே இருந்து உதவிகள் கிடைக்கும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த உயிரிழப்புகளும் ஏற்பட்டு விடாதபடி ஆண்டவரே மனித உயிர்கள் விலை மதிப்பு உள்ளது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணரும்படியான தருணங்களை எங்களால் ஆன மட்டும் ஆண்டவரே நாங்கள் பிறருக்கு உதவி செய்து வாழ ஆண்டவரே உம்முடைய பிரமாணத்தை நிறைவேற்றலாக காணப்பட நீ கிருபை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை நீதாமே உம்முடைய பொறுப்பிலே நாங்கள் தருகிறோம் ஐயா. அதிலே எங்களுடைய செய்தியை தருகின்ற மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே இந்த பிராந்தியத்திலே ஆண்டவரை எழுப்பத்தக்கதான வல்லமையுள்ள கிருபைகளினால் மகனை நீர் வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீதாமே பலப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வியாதி வெகு சீக்கிரத்திலே எங்களை விட்டு பறந்து போக மீண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எஞ்சியுள்ள காரியங்களை நீதாமே பொருட்படுத்திக் கொள்ளும். பாவங்கள் பலவீனங்கள் அக்கிரமங்கள் யாவற்றையும் மன்னி மீட்பர் மூலம் ஜெபிக்கிற அன்பு நிறைந்த பரமபிதாவே ஆமென். நாம் அனைவரும் இணைந்து இயேசுநாதா கட்சி தந்த இறைவேண்டலை ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியில் எங்கும் செயல்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆதாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 வெற்றி. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறான், வெற்றி பவனி செல்கிறான். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குறித்த
குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 வெற்றி. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த நாளிலே ஆலங்கோட்டை திருச்சபையின் சார்பில் உங்களை சந்திப்பதிலும் உங்களை வாழ்த்துவதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நிச்சயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில், குறிப்பாக இந்திய தேசத்தில் கொரோனாவினுடைய பாதிப்பு மிக நெருக்கடியான ஒரு நிலையை சந்திக்காதபடிக்கு கடவுள் நம்முடைய கருணையை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை உணர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இன்னமும் ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்முடைய தேசத்திலும் இந்த கொரோனாவினுடைய பாதிப்புக்குள்ளாக இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் வெளிப்பட வேண்டும். உயிர் பலிகள் ஏற்படக்கூடாது. மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவரிடத்திலே செபிப்போம். நிச்சயமாக கடவுள் தான் உருவாக்கின மனுக்குலத்தை நேசித்து மனுக்குலத்திற்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே நினைப்போம். கடவுள் இந்த உலகில் நம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி ஒரு புது வாழ்வை எல்லா மக்களுக்கும் கொடுக்க நம்முடைய ஜபங்களை வேகமாக்குவோம். ஆண்டவர் இரக்கம் மனுக்குலத்தை சந்திக்கட்டும். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆயத்தப்படுகின்ற இந்த சூழ்நிலையிலே சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட கொடுக்கப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி. யோவான் 21:12. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். சிந்தனைக்குரிய தலைப்பு, மானிடரை வாழ வைக்கும் இயேசு கிறிஸ்து.
மானிடரை வாழ வைக்கும் இயேசு கிறிஸ்து. இந்த சம்பவம் நாம் அறிந்த ஒரு சம்பவம். திபேரியா கடற்கரையிலே இயேசு கிறிஸ்து ஒரு விடியற் காலையில் சீடர்களை சந்திக்கின்றார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து குறிப்பாக 7 சீடர்களை திபேரியா கடற்கரையிலே சந்திக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் கவனிக்கிறோம். பேதுரு, தோமா, நாத்தான்வேல், யாக்கோபு, யோவான், இன்னும் 2 சீடர்கள் என்று 7 பேர் திபேரியா கடற்கரையிலே இயேசுவால் சந்திக்கப்படுகின்றார்கள். இந்த சூழல், இங்கே நான் சொன்ன இந்த சீடர்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுநாதனுடைய தொடர்பை விட்டுவிட்டு அவர்கள் தங்களுடைய பழைய மீன்பிடிக்கிற பணிக்கு சென்றவர்கள். அந்த நிலையில்தான் ஒரு நாளினுடைய விடியற் காலையிலே மானிடரை வாழ வைக்கின்ற இயேசு கிறிஸ்து இந்த 7 சீடர்களையும் ஏறி செல்கிறார். அவரிடத்தில் சொல்லுகின்ற ஒரு செய்திதான், வாருங்கள் போஜனம். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் வாருங்கள், உணவு உண்பதற்கு வாருங்கள் என்று இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த இரட்சகர் சீடர்களாக இருக்கின்ற அவரிடத்திலே இந்த வார்த்தையை சொல்கிறார். இந்த 7 சீடர்கள், இவர்களோடு இயேசுநாதர் வெளிப்படுத்திய ஒரு உணர்வு மிகுந்த செயல்பாடு. 2 சிந்தனைகளை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த 7 சீடர்களையும் திபேரியா கடற்கரையிலே விடியற் காலையிலே சந்திக்கின்றார். இந்த சீடர்களினுடைய நிலை என்ன? இந்த சந்திக்கின்ற இயேசுநாதருடைய குணம் என்ன? அதைத்தான் குறிப்பிட விரும்புகிறேன். 1, மனிதரை வாழ வைக்கின்ற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய எல்லா மக்களையும் வாழ்விக்கின்ற வல்லமையுடைய ஜீவனுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், மறந்த மனிதரை மறவாதவர் இயேசு கிறிஸ்து. மறந்த மனிதரை மறவாதவர் இயேசு கிறிஸ்து. யோவான் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியிலே நீங்கள் படித்து பாருங்கள். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். இந்த உலகத்தில் இந்த சீடர்கள் எல்லாம் இயேசுநாதரோடு 3½ ஆண்டு காலம் நெருங்கி இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான செயல்களை நேரடியாக கண்டவர்கள். இயேசுநாதரோடு நெருங்கிய வட்டத்திலே இணைந்து செயல்பட்டவர்கள், அவரோடு உணவு உண்டவர்கள், அவரோடு உறங்கினவர்கள், இயேசுநாதருடைய எல்லா காரியங்களையும் நேரடியாக கண்டவர்கள். ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் நாங்கள் உம்மை பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொன்னவர்கள். நாங்கள் உம்மோடு கூட வரைப்பதற்கும் தயார் என்று சொல்லி சவால் விட்டவர்கள் இந்த சீடர்கள். ஆனால் இப்பொழுதோ மறந்து போனவர்களாக தங்களுடைய பழைய தொழிலை செய்வதற்கு அவர்கள் தூரமாக போய்விடுகிறார்கள். மறந்த இயேசுவினுடைய அன்பை மறந்து போன மனிதர்கள், இயேசுநாதருடைய ஆற்றலை மறந்து போன மனிதர்கள், பின்மாற்றமடைந்து இயேசுவும் வேண்டாம், இயேசுநாதருடைய வார்த்தைகளும் வேண்டாம், இயேசுநாதருடைய போதனைகளும் வேண்டாம், இயேசுநாதர் தருகின்ற வாழ்வும் வேண்டாம் என்று சொல்லி தூரமாக தொலைந்து போய் சென்று கொண்டிருந்த மனிதர்கள் இவர்கள். ஆனால் இயேசுநாதரோ, இவர்கள் மறந்து போனவர்கள், தன்னை மறந்து தொலைவிலே சென்றவர்கள், தன்னை மறந்து
மீண்டுமாக பழைய வாழ்வுக்கு நேராக திரும்பினவர்கள். மனிதரை பிடிக்கிறவர்களாக நான் இவர்களை மாற்றினேன், ஆனால் இவர்களோ என்னை மறந்து மீண்டுமாக மீன்களை பிடிப்பதற்கு போய்விட்டார்களே என்று சொல்லுகின்ற ஆத்தும பாரத்தோடு அவர்களை மறவாதவராக அந்த திபேரியா கடற்கரையிலே விடிய காலையிலே ஆண்டவர் அவர்களை தேடிச் செல்கிறார். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான ஒரு அன்பு. அவர் மனிதரை வாழ வைக்கிறவர் என்று சொல்லி நாம் சிந்திக்கின்றோம். நிச்சயமாக மனிதன் மறந்து போகின்றான். மனிதன் இயேசுநாதரை விட்டு பின்மாற்றம் அடைந்தவனாக சென்று விடுகிறான். ஆனால் இயேசுவோ அவனை மறவாதபடிக்கு தேடி வருகின்ற ஆண்டவராக அவர் இருக்கிறார். அவனை வாழ்விக்கின்ற ஆண்டவராக அவர் இருக்கிறார். வேதத்தில் நாம் கவனிக்கிறோம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் கவனிக்கிற போது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை. எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு அழுத்தமாக தன்னுடைய ஜனத்தை பார்த்து தீர்க்கனின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பேன். உலகம் மறக்கலாம், உறவுகள் மறக்கலாம், பெற்றெடுத்த தாய் கூட மறந்து போகலாம். ஆனால் மறந்து போன மாநிலமே உன்னை மறக்காமல் இருக்கிறவர் நான் ஒருவரே. பின்மாற்றம் அடைந்து தூரம் சென்ற என்னுடைய பிள்ளைகளே, உங்களை மறக்காமல் இருக்கிறவர் நான் ஒருவரே. உங்களை வாழ்விக்கிறவர் நான் ஒருவர்தான் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை கண்ணுக்கு நேராக இழுப்பதற்காக அன்புடைய நம்பிக்கையுடைய வார்த்தைகளை அவர்களோடு சொல்லுகிறதை நாம் கவனிக்கலாம். 44:21 சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய ஜனம், என்னுடைய கரத்தினால் நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை ஒருபோதும் மறந்து போவதில்லை என்று தன்னுடைய ஜனத்தை அந்த சிறையிருப்பினுடைய சூழ்நிலையிலே அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து அவர்களை வாழ்விக்கின்ற கடவுளாக அவர் செயல்படுகிறதை நாம் கவனிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்று கிறிஸ்தவ சமூகத்தை நாம் கவனிக்கின்ற போது மறந்து போன கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசுவை விட்டு தூரமாக தொலைந்து போனவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசு எங்களுக்கு வேண்டாம், அவருடைய கொள்கை எங்களுக்கு வேண்டாம், அவருடைய போதனைகள் எங்களுக்கு வேண்டாம், அவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி மறந்து போய் இயேசுவை விட்டு பின்மாற்றம் அடைந்து எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜனங்களாக காணப்படுகின்றார்கள். ஆண்டவர் ஆனால் தன்னுடைய ஜனத்தை அவர் மறக்க விரும்பவில்லை. மனிதன் மறந்து போகலாம், அல்லது கடவுளுடைய ஜனம் தன்னுடைய தெய்வத்தை மறந்தவர்கள் தூரமாக போகலாம். ஆனால் இயேசுவோ அவர்களை மறப்பதற்கு அவர் விரும்பவில்லை. அவர்களை தேடுகின்ற ஆண்டவராக அவர் இருக்கிறார். அவர்கள் தனக்கு நேராக வர வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும், தன்னுடைய ஜனங்களாக இந்த உலகத்தில் செயல்பட வேண்டும், தன்னுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை வாழ வைக்கின்ற கடவுளாக, அவர்களை தேடி வருகின்ற ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்பது உண்மை. இந்த கிறிஸ்தவ சமூகத்திலே நாம் கவனிக்கிறோம், பணம் அவருடைய வாழ்க்கையிலே இயேசுவை மறந்து போக செய்கிறது. பதவி வெறி அவருடைய வாழ்க்கையில் இயேசுவை மறந்து போக செய்கிறது. மறந்து போய் பின்மாற்றம் அடைந்திருக்கிற எல்லா மக்களும் இயேசுவாக இருக்கிற, தெய்வமாக இருக்கிற தனக்கு நேராக திரும்ப வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அவர் மறக்காதிருக்கிற கடவுள். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் கவனித்து பார்க்கிற போது அங்கே ஒரு ஓமை ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தெரிந்த ஒரு ஓமை. இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரமாக போய்விடுகின்றான். எல்லா விதமான சொத்துக்களையும் அவன் செலவழித்து விடுகின்றான். தீமையான வாழ்க்கை வாழ்ந்து விடுகின்றான். தந்தையை மறந்து, தந்தையோடு இருந்த வாழ்க்கையை மறந்து, தந்தையோடு இருக்கின்ற பொழுது கிடைக்கின்ற இன்பத்தை மறந்து, அந்த மேன்மைகளை எல்லாம் மறந்து போனவனாக எங்கேயோ தொலைந்து தூரமாக அந்த இளைய மகன் போய்விடுகிறான். ஆனால் தகப்பனோ வாசலிலே நின்று, எப்பொழுது என்னுடைய தூரம் போன, என்னை மறந்து போன மகன் திரும்ப வருவான் என்று
அந்த இளைய மகனை குறித்து மறவாதபடிக்கு அந்த வாசலிலே காத்து நிற்பதை லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே கவனிக்கிறோம். தன்னுடைய மகன் தூரத்திலே வருகிறதை அந்த தகப்பன் காண்கிறான். அப்படியானால் அவனுடைய இருப்பிடம் அல்லது அவன் நின்று கொண்டிருப்பது வாசலில் தான். எப்பொழுது என்னுடைய மறந்து போன மகன் திரும்ப வருவான்? என்னுடைய மகன் என்னை மறந்து விட்டான், ஆனால் நான் அவரை மறக்காதிருக்கிறவர் என்று அந்த தந்தை தன்னுடைய உண்மையான பாசத்தை தன் மகனுடைய வாழ்க்கைக்கு நேராக அவன் திருப்புவதை நாம் கவனிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, மனம் திரும்ப அவசியமில்லாத 99 மக்களை பார்க்கிலும் மனம் திரும்ப தேவையான அந்த ஒரு மனிதனை தேடி ஆண்டவர் இன்னமும் அவனை நோக்கி தன்னுடைய பார்வையை, தன்னுடைய அன்பை திருப்பிக் கொண்டே இருக்கிறார். ஒருவேளை அந்த ஒரு மனிதன் தனக்கு நேராக திரும்ப வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எங்கேயோ நாம் மறந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறந்து பின்மாற்றம் அடைந்தவர்களாக, மனம் திரும்பாத ஜனங்களாக ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? சிந்தித்து பார்ப்போம். மறந்து போன மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நம்மை மறக்காதிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே தான் அந்த தொலைந்து போன தூரம் போன அந்த சீடர்களை தேடி திபேரியா கடற்கரையிலே விடியற் காலையிலே அவர் செல்லுகின்றார். பிள்ளைகளே, வாருங்கள் உணவருந்துவதற்கு. பிள்ளைகளே, நீங்கள் என்னை விட்டு தூரம் போனீர்கள், என்னை மறந்து போனீர்கள், ஆனால் நான் உங்களை மறக்காமல் இருக்கிற இறைவன் என்று சொல்லி அவர்களோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறதை, அவர்களை வாழ வைக்கிற அந்த ஒரு துடிப்பை, ஏக்கத்தை நாம் அந்த இடத்திலே கவனிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த உலகத்தில் கடவுள் நம்மை வாழ வைக்க விரும்புகிறார். நாம் மறந்து போனவர்களாக இருந்தாலும் கூட நம்மை அன்போடு அணைத்து கொண்டு நான் உங்களை வாழ வைப்பேன் என்று சொல்லுகிற அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆகவே ஒருவேளை அவரை விட்டு நாம் தூரம் போனவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த உலகத்தினுடைய பாவத்திற்குள்ளாக, உலகத்தினுடைய தவறுதலான வாழ்க்கைக்குள்ளாக பின்மாற்றம் அடைந்தவர்களாக, தூரம் போனவர்களாக, இயேசுவுக்கும் நமக்கும் சம்பந்தமில்லை என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்மை மறக்காமல் நினைத்து பார்க்கிற, நம்மை தேடிக் கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. நம்மை வாழ வைப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவர் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த பரிசுத்த நாளிலே, இந்த காலை பொழுதிலே இந்த ஜீவனுள்ள ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நான் உம்மை மறந்து போனேன் சுவாமி, நீர் என்னை மறக்காமல் இருக்கிறவர், நீர் என்னை நினைத்தருளுகிறவர், என்னை தேடி வருகிறவர், என் மீது அன்பு காட்டுகின்றவர், என்னை அரவணைத்து என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை இப்பொழுது உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளின் மூலமாக அறிந்து என்னை உம்முடைய கரத்திலே மீண்டுமாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆண்டுடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். வாழுகின்ற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்கு நம்மை அர்ப்பணித்து வாழுகின்ற வாழ்க்கையாக அமையட்டும். நம்மை மறவாமல் நினைத்து நம்மை வாழ வைக்கின்ற ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம் என்று இந்த காலை பொழுதிலே உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டுடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த செயல்பாட்டை நாம் இங்கே கவனிக்கிற பொழுது, அவர் ஒன்று நான் சொன்னேன், அவர் மறந்து போன மனிதரை மறவாதபடிக்கு அவர் செயல்படுகின்றார், அவர்களை நேசிக்கிறார், அவர்களை வாழ்விக்கின்றார் என்று நாம் சிந்தித்தோம். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று இந்த பகுதி நமக்கு சொல்லுகிற போது, யோவான் 21ஆம் அதிகாரம் 5-12 வசனங்களை நாம் கவனித்து பார்க்கிற போது அங்கே ஒரு கருத்து நமக்கு சொல்லப்படுகிறது. மனம் நொந்து போன மனிதரிடத்திலே மனதுருக்கம் கொள்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மனம் நொந்து போன மனிதர்களிடத்திலே மனதுருக்கம் கொள்ளுகின்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த கடற்கரையிலே சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், பிள்ளைகளே, வாருங்கள் போஜனம் பண்ணுவதற்கு. இங்கே நாம் தெளிவாக கவனிக்கிற ஒன்று, இயேசுவினுடைய மனதுருக்கம், அந்த மனதுருக்கத்தினுடைய வார்த்தைகளை நாம் இங்கே கவனிக்க முடியும். நிச்சயமாக இந்த சூழலை சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். அந்த சீடர்கள் மீன்பிடிப்பதற்காக சென்றார்கள். இரவு முழுவதும் அவர்கள் பிரயாசப்படுகின்றார்கள். இரவு முழுவதும் மீன்பிடிப்பதற்காக தன்னுடைய முழு முயற்சிகளையும் மேற்கொள்ளுகிறார்கள்.
தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறார்கள், தங்களுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகின்றார்கள், தங்களுடைய உழைப்பை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் ஒன்றுமில்லை. எல்லா நிலைமையிலும் வெறுமையை சந்திக்கின்றார்கள். அவர்களுடைய கையிலே ஒன்றுமில்லை. ஆண்டவர் கேட்கிறார், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? அவர் சொல்லுகிற பொழுது ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட ஒரு வெறுமையினுடைய சூழலை அவர்கள் சந்தித்து இருக்கின்ற நிலைமையில் தான் இயேசுநாதர் அவர்கள் மீது மனதுருக்கம் கொண்டவராக செயல்படுகின்றார். அவர்களுடைய கையிலே வெறுமை, வயிற்றிலே பசி, தன்னுடைய முதல் முயற்சி தோல்வியாக மாறி போய்விட்டது. மனதிலே துக்கம், கவலை, பாரம். எப்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடருவது? நாங்கள் முயற்சி செய்தோம், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இன்னமும் எங்களுடைய வாழ்வை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்காக செயல்பட்டோம், ஒன்றுமில்லை. வெறுமையை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு சந்தோஷமாக அந்த சீடர்கள் சொன்னார்கள். அங்கே பேதுரு சொல்லுகிற போது, நான் மீன்பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகின்ற போது அந்த மற்ற சீடர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நாங்களும் வருகின்றோம். ஒரு சந்தோஷத்தினுடைய ஆரம்பமாக இருந்தது. அவர்கள் அந்த மீன்பிடிக்கின்ற காரியத்தை செய்வதற்கு மிகவும் மகிழ்ச்சியோடு செல்லுகின்றார்கள். மகிழ்ச்சியோடு ஆரம்பித்த அந்த ஆரம்பம் துக்கத்தோடு, வெறுமையோடு, பசியோடு முடிகின்றது. ஆனால் மனம் நொந்து போய் வறுமையிலும் ஏழ்மையிலும் பசியிலும் இருக்கின்ற அந்த மக்களை தேடி மனதுருக்கம் கொண்டவராக இயேசுநாதர் அங்கே செல்லுகிறார். அவர்கள் மீது அன்புள்ளவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அதிகாலை பொழுதிலே அவர்களை தேடி செல்லுகின்றார். பிள்ளைகளே என்று சொல்லி அவர்களை அன்போடு அழைக்கின்றார். அவருடைய மனம் நொந்து போன சூழலை கவனித்தவராக, மனதுருக்கம் கொண்ட கடவுளாக, அக்கறை கொண்ட ஆண்டவராக அவர்களுக்குரிய உணவை ஆயத்தப்படுத்தி, வாருங்கள் உணவு உண்பதற்கு என்று அவர்களை அழைப்பதை நாம் கவனிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனம் நொந்து போய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையின் மீது மனதுருக்கம் உள்ளவராக நம்மை தேடி வருகின்ற அன்பு நிறைந்த ஆண்டவராக அவர் இருக்கிறார். நிச்சயமாக இந்த உலகத்தில் நம் மீது கரிசனை கொள்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நம்முடைய உறவுகள் கூட நம்மை தூரமாக நின்று பார்க்கின்ற, ஏளனத்தோடு பரியாசத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மனம் நொந்து போய் அறைகளுக்குள்ளாக அழுகின்ற, அறைகளுக்குள்ளாக புலம்புகின்ற நம்முடைய வாழ்க்கையும் கவனித்து மனதுருக்கம் கொண்டவராக தேடி வந்து நம்மை வாழ வைக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் நம்மோடு கூட இருக்கிறார். இதை உண்மையாக உணர்ந்தவர்களாக நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் நம்மை அழுத்தலாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அழச் செய்யலாம். ஆனால் நம்மை அறிந்திருக்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. நம்முடைய வேதனைகளை புரிந்திருக்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. நம்முடைய தனிமையை தெரிந்திருக்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. நம்முடைய அழுகையை, கண்ணீரை காண்கிற ஒரு கடவுள் ஒருவர் உண்டு. அவர் நம்மீது மனதுருக்கம் கொள்ளுகின்ற ஆண்டவராக அவர் இருக்கிறார். அவர் நம்மை தேடி வந்து மனதுருக்கம் கொண்டு நம்மை வாழ வைக்கின்ற உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இன்றும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆகவே உபத்திரவங்களை, பாடுகளை, நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற தீமையான நெருக்கடிகளை கண்டு நாம் பயப்படாமல், பதறாமல், கலங்கி போகாமல், இவைகளிலும் என் மீது மனதுருக்கம் கொள்ளுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட வாழ்கின்றார். அவர் எனக்கு போதும், அவருக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி கரத்து நம்மை ஒப்புக் கொடுப்போமானால் நிச்சயமாக அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை வாழ்விப்பார் என்பது உண்மை. கீர்த்தனைகளிலே ஒரு பாடல் இப்படி வருகின்றது: என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு என்ன குறை உண்டு? ஒன்றுமில்லை. அவர் கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், அவர் என்னை நடத்தி செல்வார். இதுதான் அந்த கவிஞனுடைய பாடல் வரிகள். அவருடைய உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி மிகுந்த அறிக்கை என்று சொல்லலாம். நிச்சயமாக ஆண்டவர் உயிரோடு வாழ்கின்றார். அவர் உயிரோடு வாழ்கின்ற பொழுது நமக்கு எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், நம்மை நடத்தி செல்வார், நம்மை
கடவுள் தன்னுடைய சித்தத்தின் அடிப்படையிலே மனதுருக்கம் கொள்ளுகின்ற கடவுள் நம்மை மகிமையிலே சேர்ப்பதற்கு, மாசற்ற நிலைமையில் நாம் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்பது உண்மை. கிறிஸ்துவுக்குள் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சீடர்கள் மறந்து போன மனிதர்களாக இருந்தார்கள். மறவாத இயேசு கிறிஸ்துவாக அவர்களை வாழ வைப்பவராக அவர் செயல்பட்டார். இந்த சீடர்கள் மனம் நொந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மனதுருக்கம் உள்ளவராக அவர்களை தேடி சென்று அவர்களை வாழ வைக்கின்ற கடவுளாக அவர் செயல்பட்டார். அந்த ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆகவே அந்த உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையிலும் அவரை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும், நீர் உயிரோடு வாழ்கின்ற ஆண்டவர், நீர் ஒருவரே எங்களுக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவரை முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். அவரை நாம் பிடித்துக் கொள்வோம். அவரே நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாமுமாக இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள கடவுளுடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் மறவாதவர், ஆண்டவர் மனதுருக்கம் நிறைந்தவர். உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை அனுபவிக்கின்ற நாம், இயேசுவினுடைய அன்பை அனுபவிக்கின்ற நாம், இன்னமும் இயேசுவினுடைய அன்பை அறியாதபடிக்கு, இயேசுவினுடைய அன்பை தெரியாதபடிக்கு வாழுகின்ற எண்ணற்ற மக்கள் நம் அருகிலே உண்டு, தூரத்திலே உண்டு. நம்மோடு கூட பணி செய்கின்ற மக்களில் உண்டு, நம்முடைய நண்பர்களில் உண்டு. அவர்களும் இயேசு மறக்காதிருக்கிறவர், இயேசு மனதுருக்கம் கொள்ளுகின்றவர், அவர் வாழ வைக்கின்ற இறைவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு அவர்களிடத்திலே இயேசுவை சொல்லுவோம். அவர்களிடத்தில் இயேசுவை நாம் நிச்சயமாக நம்முடைய அன்பின் வார்த்தைகளால், வாழ்க்கையால் சொல்லுவோம். அவர்களும் இயேசுவை காணட்டும், அவர்களும் இயேசுவினுடைய அன்பை கண்டுகொள்ளட்டும், அவர்களும் இயேசுவினுடைய வாழ்விக்கின்ற அந்த அன்புள்ள வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அவர்களும் வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம், நம்மை அர்ப்பணிப்போம், செயல்படுவோம். ஆண்டவர் அந்த கிருபைகளை நமக்கு கொடுக்கட்டும். மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்பை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்வதோடு, கேட்டு சிந்தனைகளை மனதிலே கொண்டு முன்னேறி செல்வோம். நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இக்கட்டான சூழ்நிலையிலே துன்பத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற, வேதனைற்றுக் கொண்டிருக்கின்ற மக்களுடைய வாழ்வுக்காக நம்முடைய ஜெபங்களில் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த தீமையான நிலைமை நம்முடைய உலகிலிருந்து மாற்றி எல்லா மக்களும் சமாதானத்தோடு வாழுகின்ற ஒரு காலத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும். எல்லா மக்களையும் வாழ வைக்கின்ற கடவுளாக அவர் செயல்பட நம்முடைய இரக்கமுள்ள ஆண்டவருக்கு நேராக அவருடைய இரக்கத்தை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஜெபிப்போம், செயல்படுவோம். கடவுள் பெரிய காரியங்களை நமக்கு செய்யட்டும். இந்த வலைவழி மூலமாக இந்த தொழுகையை நாம் நடத்துவதற்கு எல்லாவற்றிலும் உதவி செய்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். குறிப்பாக கிறிஸ்தவ பக்தி சங்கத்தினுடைய செயலர் என்ஜினியர் சாம்லின் அவர்களையும் மீண்டும் ஒரு முறை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்கின்றேன். அவர்களையும் கடவுள் பயன்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இணைந்து இதிலே பங்கெடுத்த, இதிலே பணி செய்த எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இணைந்து கடவுளை நாம் தொழுவதற்கு கடவுள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தட்டும். ஜெபிப்போம், செயல்படுவோம். மனிதரை வாழ வைக்கின்ற இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாரையும் வாழ்வித்து, இந்த உலகத்தையும் வாழ்வித்து ஆசீர்வாதமாக சமாதானத்தோடு நடத்துவாராக. ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாதத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமை உள்ள கடவுளின் வலது பாரிசிலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் கிறிஸ்தவர்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். குறை உண்டு நீ
நிறைவாக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். மனிதரை வாழ வைக்கின்ற ஆண்டவராக செயல்படுகின்ற வல்லமை நிறைந்த கர்த்தாவே, கிருபையாக நீர் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த நாளுக்காக உமக்கு நாங்கள் மீண்டுமாய் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இக்கட்டான சூழ்நிலையை இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே மட்டும் இந்த நிலைமையில் நாங்கள் இணைந்து கடவுளை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக மீண்டுமாய் உம்மை போற்றுகின்றோம். நீர் மனிதர் எல்லாரையும் வாழ வைக்கின்ற ஆண்டவர். எந்த ஒரு மனிதனும் அழிந்து போவது உமக்கு விருப்பமானது இல்லை. எல்லா மனிதரும் வாழ வேண்டும். இந்த உலகத்தினுடைய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தினுடைய வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்பதில் விருப்பமுள்ளவராக இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் மறந்து போய் வாழ்ந்தாலும் கூட நீர் எங்களை மறவாதபடிக்கு எங்களை நினைத்தருளுகின்ற ஆண்டவர் என்பதை நாங்கள் சிந்தித்தோம். இந்த உலகத்தில் நாங்கள் மனம் நொந்து போய் அழுது புலம்பி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாலும், கவலையோடும் துக்கத்தோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எங்கள் மீது மனதுருக்கம் உள்ள கடவுளாக எங்களை தேடி வந்து எங்கள் மீது அன்பு காட்டி விடுதலை தந்து எங்களை வாழ வைக்கின்ற ஆண்டவராக நீர் செயல்படுகிறீர் என்பதை நாங்கள் சிந்தித்தோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கிற பொழுது நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு, கலங்காதபடிக்கு, ஆண்டவரை உறுதியாக பிடித்துக் கொண்டு வாழ்வதற்கு, எங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்து நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வலைவழி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட மக்கள், இந்த தொழுகையோடு இணைந்து கொண்டவர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் எந்தெந்த சூழ்நிலைகள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இறைவன் அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவராக, விடுதலை கொடுக்கிறவராக, நிம்மதி கொடுக்கிறவராக, மகனே மகளே திடன்கள், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துகிறவராக, நம்பிக்கை கொடுத்து புதிய வாழ்க்கையை கொடுப்பவராக ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். நீ தந்த திருச்சபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. சிறு குழந்தைகள், சிறுவர்கள், வாலிப சகோதர சகோதரிகள், குடும்பத்தின் பெற்றோர்கள், வயது முதிர்ந்தவர்கள் என்று எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். அவர்களை போஷித்தருளும், அவர்களை பராமரித்தருளும். அவருடைய அன்றாட வாழ்வுக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பீராக. தகப்பனே, பலவீனங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய கருணை அவர்களை சந்திக்கட்டும். சுகத்தை கர்த்தர் கொடுப்பீராக. தேவைகளோடு இருக்கின்ற மக்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்தருளும். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எங்கள் திருச்சபையிலே நிறைவாக வெளிப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தந்தை, எங்களுடைய பேராயருக்காக, எங்களுடைய தென்னிந்திய திருச்சபைக்காக, எல்லா திருச்சபைகளினுடைய ஆண்டவரை பேராயர்களுக்காக, போதகர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, இறை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். உலக நாடுகளின் பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனா நோயினுடைய பாதிப்புக்குள்ளாகி பலவிதமான தீமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற மக்களுடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மனதுருக்கம் அவர்களை சந்திக்கட்டும். சுகம் கொடுப்பீராக. உறவுகளை இழந்து நிற்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய துயரங்களில் கண்ணீரின் நிலைமையிலே ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த மக்களுடைய பாதுகாவலுக்காக எங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து செயல்படுகின்ற மருத்துவத்துறையிலே பணி செய்கிற மக்களுக்காக, தூய்மைப்படுத்துகின்ற பணியிலே செயல்படுகிற மக்களுக்காக, காவல்துறையில் பணி செய்கிற மக்களுக்காக, அரசு தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரோடும் கர்த்தருடைய கிருபையும் பாதுகாப்பும் கூட இருக்கட்டும். கர்த்தாவே, இந்த கொள்ளை நோயினுடைய பாதிப்பில் இருந்து உலக நாடுகள் எல்லாம் மீண்டு எழும்பத்தக்கதாக ஒரு புதிய வாழ்வை நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கிருபை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளுடைய மாசற்ற கிருபையுள்ள கரத்திலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த பரிசுத்தமான தொழுகையை இம்மட்டும் ஆண்டவரை சிறப்போடு நாங்கள் நடத்துவதற்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் உதவி செய்து நமக்கு நன்றி சொல்கிறோம். இதற்காக செயல்பட்டவர்கள், உழைத்தவர்கள், ஒருங்கிணைத்தவர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக.
உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஒரு புதிய விடுதலையின் காலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். எங்களுக்கு முன்பதாக இருக்கின்ற காலங்கள் ஒரு சமாதானத்தின் நாட்களாக எங்களுக்கு இருக்கட்டும் கர்த்தாவே. இதோ நான் உலகத்தின் முடியவரை என்றும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தருளும். எல்லா மக்களையும் வாழ்வித்தருளும். எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை கட்டளையிடுவீராக. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரின் நீங்காத திருவுறவும் நம் அனைவரோடும் உலகம் அனைத்தோடும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.